அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் பரபரப்பான சம்பவங்கள் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளில் இன்றைக்கி உக்ரைன் மிகப்பெரிய அளவுக்கான கிளைம் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஈரான் ஹவுதிகளை பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம். ஹவுதிகளும் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான கப்பல் ஒன்று மறுபடியும் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதை தாண்டி சிரியாவில் இருக்கக்கூடிய சம்பவமும் அமெரிக்கா ஜார்ஜியா மீது பொருளாதார தடுப்போட தயாராகிட்டாங்க. என்னன்றது நம்ம பார்த்தலாம். சண்டேன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இன்றைக்கி மிக ஒரு சிறப்பான செய்தி. அதற்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். நான் இன்றைய செய்தியை நீங்கள் நிச்சயம் நல்ல உள்ளுணர்வோடு நிறைய கமெண்ட் அளிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. அதற்கு முன்பு இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான நாளுங்க. டிசம்பர் 1 எல்லை பாதுகாப்பு படை நிறுவன நாளுங்க. எல்லை பாதுகாப்பு படை நிறுவன நாள் அப்படின்னா 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு போர், எல்லை பகுதியில் ஊடுருவி மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 1965 டிசம்பர் 1 எல்லை பாதுகாப்பு படையை உருவாக்குனாங்க. இந்தியா பாகிஸ்தான் பார்டர்லையும் இந்தியா பங்களாதேஷ் பார்டர்லையும் இன்று வரை 192 படைப்பிரிவுகள் இருக்கிறது. 2.65 லட்சம் மக்கள் பணியாற்றுறாங்க. டே அண்ட் நைட் எல்லை பகுதியில் ஷிப் பேஸில் தொடர்ந்து அங்கே நம்மளுக்காக கடும் மழை பனிப்பொழிவு இதெல்லாம் தாண்டி அங்கே பணியாற்றிட்டு இருக்காங்க. எல்லை பாதுகாப்பு படை எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்காக பாதுகாக்கிறாங்க? இந்திய பகுதிக்குள்ளே ஊடுருவாமல் இருப்பதற்காக 6386 கிலோமீட்டர் பாதுகாக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான ஒரு சிறப்பு வணக்கங்களை நம்ம செலுத்திடலாம். இந்த டிசம்பர் 1 மற்ற நாளாக கூட ஒரு சாதாரண நாளாக கூட இருக்கலாம் நம்மளுக்கு. பட் டிசம்பர் 1 நம்ம எங்கே சந்தோஷமாக இருக்கணுன்றதற்காக எல்லை பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிற இந்த நாளை நம்ம ஒரு ராயல் சல்யூட்டோட இந்த வீடியோ பதிவை நம்ம தொடங்கலாம் இல்லையா? சரி, ஓகே. நம்ம எடுத்த உடனே சம்பவம் நம்ம நேராக எங்கே போகிறோம் அப்படின்னா உக்ரைனை மையப்படுத்தி தான் இன்றைக்கி சம்பவம் சொல்ல போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா துருக்கி பேக்கடு ஃபோர்ஸ்னுடைய இராணுவம், அதாவது சிரியானுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி HTSன்னு சொல்லுவாங்க, துருக்கி பேக்கடு ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாருமே அவங்க ஒருத்தர் தான். பல மறு வச்சிருந்தாலும் மறுவை எடுத்தாலும் மேசை ஒட்டினாலும் மேசை எடுத்தாலும் ஒரே ஆளு தான் அவங்க. சரி, அவங்க இப்படி திடீர்னு அதிரடி முன்னேற்றத்திற்கான காரணம் என்ன? இன்னைக்கு ஹமாஸுக்கு போயிட்டாங்க. அடுத்தடுத்து ஹமாஸ்னா அந்த ஹமாஸ் இல்லை, ஹமான்னு சொல்லுவாங்க, HAMA. அந்த நகரத்தை ஆல்மோஸ்ட் கைப்பற்ற போகிறாங்க. அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நான் இவ்வளோ முன்னேற்றத்துக்கான காரணங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? துருக்கி பின்புலமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. சரி, வேறு என்ன காரணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது அப்படி சொல்லுங்களேன். சும்மா ரைட்டு 2 வார்த்தை சொல்லுங்களேன். சரி, அதை என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். யார் தெரியுமா? உக்ரைன் பின்புலமாக அவர்களுக்கான பிரத்யோக பயிற்சிகளை கொடுத்துருக்காங்க. உக்ரைன் கொடுத்த அந்த பிரத்யோக பயிற்சியில் தான் அவங்க பெரிய அளவுக்கு இந்த அளவுக்கான அதிரடி முன்னேற்றம் அடைந்திருக்காங்க. அதுவும் உக்ரைனுடைய பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க. கியூ இண்டிபெண்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது முழுக்க நாங்கள் கொடுத்த ட்ரைனிங் தான். நாங்கள் எதுக்காக கொடுத்தோம்? அது ரொம்ப முக்கியம். ரஷ்ய இராணுவத்தை அங்கே ஓட விரட்ட வேண்டும். ரஷ்யா இராணுவம் தொடர்புடைய நாடுகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நிச்சயம் துரத்தப்படுவீர்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆப்பிரிக்காவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் ரஷ்யாவுடைய படைகள்லாம் ஒரு சில மாலி போன்ற பகுதியெல்லாம் பெரிய இழப்புகளை சந்திப்பது காரணம்னா அங்கே நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க ஆல் இண்டியான்ற மாதிரி ஆல் வேர்ல்டு லெவலில் இருக்காங்க இப்போ. அதனால் இவர்களுக்கும் பிரத்யோக பயிற்சி கொடுத்தது உக்ரைன் தான். இன்னொரு சம்பவம் சொல்லட்டுமா? மிகப்பெரிய சம்பவங்க. அந்த ஹமாஸ் அப்படின்ற ஒரு பகுதி நான் உங்களுக்கு வரைபடத்தில் சொல்கிறேன். வரைபடத்தில் அப்படின்னா இவங்க தொடர்ந்து முன்னேறின பகுதிகள் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் பாருங்க. இந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்குல்ல, அது சிரியானுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி HTS, அப்படி இல்லைன்னா துருக்கியினுடைய பேக்கடு ஃபோர்ஸஸ் முன்னேறாங்க. இந்த ஹாமான்ற பகுதிக்கு கீழே ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. இதில் இன்னொரு பகுதியை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். மேலே மஞ்சள் கலர் இருக்குல்ல, பச்சை கலருக்கும் ப்ளூ கலருக்கும் நடுவில் ஒரு மஞ்சள் கலர் இருக்குல்ல, அதை நோட் பண்ணிக்கோங்க. அது YPG இல்லையா? அந்த இடத்துல ஒரு இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. இந்த வீடியோவோட ரொம்ப ஒரு முக்கியமான மையக்கரு. சரி, அந்த ஹாமா பகுதியோட மிலிட்டரி பிரிகேடர் அவர் தான் தலைமை பொறுப்பு. அவரோட பேர் என்ன? உதய் அவர்கள் கார்லேருந்து இறங்கும்போது ஒரு ட்ரோன் தாக்குதல், குறிப்பாக இந்த ட்ரோன் FPV ட்ரோன் ஸ்ட்ரைக்கின்னு சொல்கிறாங்க. இந்த FPV ட்ரோன் ஸ்ட்ரைக்கு வீடியோ பதிவோடு வெளியிட்டு கரெக்டாக துல்லிய தாக்கல் நடத்தி அவரை கொண்டுட்டோம். முடிஞ்சது. ஹமான்ற பகுதி ஆல்மோஸ்ட் அவங்க
கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, இடிலிப்பினுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய படைகளும் கிட்டத்தட்ட பின்னோக்கி வந்துட்டாங்க. இந்த மாதிரி பிரத்யோக தாக்குதலை நடத்தி குறிப்பிட்ட ஆளை தூக்குவதற்கு யார் கொடுத்தாங்க? அது எஃப்இ ட்ரோன் மூலிமா தாக்குதல் நடத்துறாங்கன்னா யாரு? உக்ரைன் கொடுத்த ட்ரைனிங் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அந்த சந்தேகம் நீங்கிடுச்சா? நிறைய பேர் தொடர்ந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கெல்லாம் பின்புலமாக இருக்கிறது துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் தான். அந்தர்பல்டி ஆறுமுகம் இப்படிலாம் பண்ணிட்டாரே அப்படின்னு நீங்கள் புலம்பக்கூடாது. அதுக்கு மெயின் காரணம் உக்ரைன் தான். இருந்தாலும் இன்னொரு தகவல் சொல்லிட்டாங்க. இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு தொடர்ந்து சிரியா மீது துருக்கியினுடைய பேராக்டர் ட்ரோன் வந்து பறந்து அடிக்கடி உளவு தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற தகவலை இன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் அது பறந்த ஜியோ லொகேஷன் நம்மளுக்கு தெரியாதா, அதனால் அடுத்தடுத்த தகவல்களை சொல்லியிருக்காங்க. சரி, கியூ பத்திரிக்கை இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சிரியானுடைய ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ் முன்னேறினதில் ரஷ்யானுடைய ஃபோர்ஸஸு கமாண்டர் எல்லாருமே வந்து அடுத்தடுத்த இழப்புகளை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது வந்து நிஜங்க, நான் காமெடிக்காக சொல்ல. அங்கே இருக்கக்கூடிய குவாசர் ஏர்பேஸ்ன்னு சொன்னால், நான் நேற்று சொன்னேன் அந்த குவாசர் ஏர்பேஸை நெருங்கிட்டாங்கன்ட்டு. அந்த குவாசர் ஏர்பேஸுக்குள்ளே போயிட்டு அலிப்போனுடைய நகரத்தை தாண்டி இந்த ஏர்பேஸில் ரஷ்யானுடைய மிலிட்டரி வைத்து இருக்கக்கூடிய சோவியத் S-200 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும், MI-8 ஹெலிகாப்டரும், S-39 ஏர்கிராஃப்ட்டு, அபாபில் 3 ட்ரோனும், ZSU-23 ஷிகா, அப்புறம் பேண்டசிர் S-1 ஏர் டிஃபென்ஸ், இது மாதிரி எல்லாத்தையும் கைப்பற்றி அடுத்தடுத்து வீடியோவை வெளியிட்டு தள்ளுறாங்க, முடிச்சுட்டாங்க கதையை. அது இல்லாமல் 50 ஆசாத்தினுடைய ரீஜியன் இருக்காங்கல்ல சோல்ஜர்ஸ், அவங்கள எல்லாத்தையும் வந்து நிறைய கைது பண்ணி வச்சுருக்காங்க. மீதி வந்து அப்படி இப்படின்னு முடிச்சிட்டாங்க. அதை ஒரு கொலை பண்ணிட்டாங்கன்ற கூட சொல்லப்படுகிறது. அது அங்கே இருக்கக்கூடிய கைது பண்ணிட்டு மீதி அடுத்தடுத்த எச்சரிக்கைகள். நேற்றை விட இன்று சிரியானுடைய ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ் நிறைய முன்னேற்றங்கள் அடைந்திருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, நான் உங்ககிட்ட நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நேற்றைய பதிவில் கொஞ்சம் குறைவான பேர் பார்த்துருந்தா கூட நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ரிமைண்டர் பண்ண விரும்புகிறேன். குறிப்பாக STS சிரியானுடைய ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ், துருக்கி பேக்கடு ஃபோர்ஸஸ் அலிப்போவை தாண்டி முன்னேறும் போது அவங்க முன்னேற முடியாமல் இங்கே ஒரு நகரம், அதாவது டலீஃப் அப்படின்ற நகரம் வந்து அடுத்த ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்க. இந்த வரைபடத்தை நோட் பண்ணியிருக்கு பாருங்கள். அங்கே டலீஃப் அப்படின்ற ஒரு பகுதி, இந்த பகுதியில் முன்னேற விடாமல் அந்த PKK YPGனுடைய SDF சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து தடுக்கிறாங்க. பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இன்று என்ன பண்ணிட்டாங்க, சிரியானுடைய இராணுவம் உள்ளே போயிட்டு நேராக இவங்களை அடிக்கலை. யார்? அதாவது சிரியானுடைய ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ் அடிக்கலை. அந்த பக்கம் SDF இருக்காங்கல்ல, குர்திஸ் படைகள் இருக்குல்ல, அவங்கள அடித்து அந்த டலஃப்ன்ற பகுதியை வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். குர்திஸ் போராளிகளை நிறைய பேர் வந்து கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. நார்மலாகவே 2 படையில் அதிகமான பெண்கள் இருப்பாங்க. ஒன்று வந்து இஸ்ரேல் பெண் படை அதிகம் இருக்கும். அதை விட வேர்ல்டுலே பெண் படைகள் எங்கே அதிகமாக வச்சுருக்காங்கன்னா குர்திஸில் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருப்பாங்க. அந்த குர்திஸில் இருக்கக்கூடிய படைகள் இருக்குல்ல, அவங்களும் நிறைய பேர்த்த வந்து கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், பெரிய ஒரு மேஜர் விஷயம் என்னென்னா, பெரிய முன்னேற்றம் அடைகிறது யார்? எங்கள் ஆப்போசிஷன் ஃபோர்ஸு. சரி, நீங்கள் ரஷ்யா பதிலுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க. இடிலிப்புக்குள்ளார நீங்கள் பெரிய தாக்கல் நடத்தியிருக்காங்க. சிரியானுடைய ஃபோர்ஸஸும் தாக்கல் நடத்தியிருக்கிறது. நிறைய இழப்புகள் சொல்லப்படுகிறது அங்கே இடிலிப்புக்குள்ளார. ரைட்டு, அவங்கள கைது பண்ணி வேறு ஏதாவது பண்ண முடியுது அவங்களால? சம்மந்தமே இல்லாமல் இந்த பக்கம் ஓரமாக முன்னேற படைகள் இருக்குல்ல, அவங்கள போய் அடின்னு அடித்து அந்த பகுதியை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம், மேலும் நாங்கள் கைது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டு. இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, ஆசாத் ரீஜியன் வந்து சொல்லிட்டாங்க, எதிரிகளுக்கு புரிகின்ற வாணியில் நாங்கள் பதிலடிகள் கொடுப்போம். நாங்கள் இந்த டைலாக் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் சமீபத்தில் நம்ம இங்கே பார்த்தோம். தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு ஃபேமஸான டைலாக்காக இருந்தது. சென்னை கமிஷனர் பதவி ஏற்றுக்கும் போது ரவுடிகளுக்கு புரியும் பாஷையில் நாங்கள் நீ பதில் கிடைக்கும்னு சொன்னாங்கல்ல, அதே டைலாக் அங்கே எதிரிகளுக்கு புரிகின்ற பாஷையில் இனி பேச்சுவார்த்தை நகிஹே அட்டாக் ஹே கோ ஹே அப்படின்ற மாதிரி வந்து சிரியானுடைய ஆசாத் அவர்கள் வந்து பயங்கரமான டைலாக்கை விட பதிலுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒற்றை அறிக்கை கொடுத்தாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் ஆசாத் ரீஜியன் இருக்கு இல்லையா, சிரியானுடைய ஆர்மி அத்தனை பேரும் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டு, ஐயா எங்களை மன்னித்து விடுங்கள் ஐயா,
நாங்கள் உங்களிடம் சரணாகதியாகி விடுகிறோம் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் கேட்டாங்கன்னா நாங்கள் விட்டுறோம், எதுக்கு வம்பு அப்படின்னு அவங்க சொல்ல, பதிலுக்கு ஓஹோ நீ எங்களையே மன்னிப்பு கேட்குறீங்களா, வெகுண்டு எழுறங்க பாருன்னு சொல்லிட்டு பெரிய படைகளோட துணையோட இந்த பக்கம் ஈராக்கினுடைய படைகள் வருதுன்றாங்க. போகாத குறைக்கு அராச்சி அவர்கள் இப்போ வந்து டமாஸ்கஸில் இறங்கி இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. அவர் பேச்சுவார்த்தை இறங்குறதுக்கு முன்னாடியே ஒரு பரபரப்பு கிளப்புனாங்க, நான் ஆர்கே சேனலில் கூட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவரும் உள்ள வந்து இப்போ பேச்சுவார்த்தை பயங்கர விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. ஈரான் வந்து என்னப்பா மொத்த ராணுவத்தை உள்ள அனுப்பட்டுமா, இல்லை ஏதாவது உங்களால் காப்பாற்ற முடியுமா, இல்லை என்ன பண்ணலாம், இல்லை எங்கன்னா வெளியே பின்னாடி கிளம்பிடலாமா, அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை அங்கே நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஆசாத் அவர்கள் எதிரிகளுக்கு புரிகின்ற பாஷையில் பதிலடி கொடுப்போம்னா எங்கே கொடுப்பீங்க? இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க, ஏதாவது புரியுதா? நமக்கு புரியுது யார் யாருக்கு எங்கெங்க ஆதரவு கொடுக்குறாங்கன்றது தெரியுது. இதில் யாருக்கு இந்த பதிலடி எங்கே போய் கொடுப்பாரு இவர்? அதுதான் எனக்கு ஒருமே புரியல. ஏதோ ஒரு வேகத்தில் கொஞ்சம் ஒரு டீட்டெயிலாக வெறியாக பேசிட்டார். சரி, இப்போ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான மீட்டிங்கு. துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவருடைய சந்திப்பு தான் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. இந்த சந்திப்பு நம்ம என்ன மையப்படுத்தி சொல்லலாம் அப்படின்னா, இன்று குர்தீசன மக்கள் மீது அவங்க ஏன் அந்த பகுதியை விட்டுட்டு போனாங்க, எளிதாக ஏன் இந்த பக்கம் சிரியானுடைய இராணுவம் போய் அவங்கள கைப்பற்றினாங்க, அவங்கள கைது பண்ணாங்க அப்படின்னா இன்னொரு ரீசன் இருக்குது. துருக்கியினுடைய பேக்டு ஃபோர்ஸும் இணைந்து தாக்கல் நடத்துகிறாங்க, இவங்க சிரியா ராணுவம் இணைந்து தாக்கல் நடத்துகிறாங்க. அதனால் அந்த பகுதியை வந்து ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. இப்போ மேபி இவர் போயிட்டு ஏங்க நீங்கள் உங்கள் வழியில் போங்க, அவங்க குர்திஸ் ரீஜன் அவங்க வழியில் போட்டோம், அப்போ தான் நம்ம சிரியாவை நம்ம நினைக்கிற மாதிரி அடைய முடியும். சம்மந்தமே இல்லாமல் ரெண்டு பேரோடு மோதிக்கிட்டோம் அப்படின்னா ஆதாயம் அடைவது எதிரிகள் அல்லவா, அதனால் இதை பற்றி பேசுவதற்காக கூட சென்றிருக்கலாமா அப்படின்ற இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியை போட்டுட்டு, ஆனால் இந்த சந்திப்புக்கு அப்புறம் அவங்களுடைய துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, எங்களால் எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் துருக்கி அதாவது சிரியாவுடைய ஆப்போசிஷன் பார்ட்டி HTS இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பின்புலமாக இல்லை, நாங்கள் ஒரு கேரண்டி கொடுக்குறோம், எங்களால் எந்த டென்ஷனும் வராது, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்க பார்க்குறோம், சிரியாவுக்குள் சாந்தமும் சொரூபமும் அமைதியும் பூவுலகில் அமைதி மலர வேண்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க தயாராக இருக்கிறேன் ஐயா அப்படின்னு யாரு துருக்கி சார்பாக சொல்லிட்டாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அடுத்தடுத்த கைதுகளும் சுற்றி அடிச்சுக்கிறாங்க, சுற்றி அடிச்சு இவங்க ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, இவங்க வந்து தடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிற சமயத்தில் சைலண்ட்டாக இந்த பக்கம் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறோம். யார் நெதன்யாகு அவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக சிரியாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு என்னெல்லாம் சாதகமோ, எங்களை என்னெல்லாம் பாதுகாத்துக்க முடியுமோ அதில் நாங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படின்றதுல நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். வி வில் அச்சீவ் த வார். இந்த வாரில் எங்களுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கம் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு இருக்கேன். தெரிந்தோ தெரியாமலோ நீ ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரியே, குறிப்பாக துருக்கியினுடைய பேக்டு ஃபோர்ஸ் இந்த அளவுக்கு முன்னேறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஹமாஸினுடைய வீழ்ச்சி தான். ஹமாஸ் தான் இவங்களை வந்து பெரிய அளவுக்கு பேக் போனாக பார்த்துட்டு இருந்தாங்க சிரியாவை. ஹமாஸ் அங்கே வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் அவங்க பெரிய அளவுக்கான முன்னேற்றம். இனி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அடுத்தடுத்து வேற மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அப்படியே நம்ம இஸ்ரேலை பற்றி சொன்னதுனால இந்த எமினி ஹவுதிகள் என்ன பண்ணாங்க, திடீர்னு 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வந்து அனுப்ப இஸ்ரேல் பகுதிக்குள்ளே அனுப்ப, பட் இஸ்ரேல் சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் ஒன்று சுட்டு வீழ்த்திருக்காங்க, இன்னொன்று வந்து ஜோர்டன் கூட சுட்டு வீழ்த்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தியிருக்காங்க. அது பேர் வந்து பாலஸ்தீன் 2ன்றாங்க. ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்துறதுல நிச்சயம் அழித்திருக்க முடியாது, இலக்குகளை அடைந்து விட்டோம், இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் உறுதி அப்படின்னு யார் சொல்கிறாங்க? ஹவுதிகள் சார்பாக சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் சார்பாக நகி சுட்ட வீழ்த்திட்டோம் ஹே அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எமினி ஹவுதிகள் கிட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் எப்படி கிடைச்சிருக்கு? அது திடீர்னு இப்போ அமைதி ஒப்பந்தம் ஈரானில் லெபனான்கிட்ட ஏற்படும் போது அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஏன் இந்த தாக்குதல் அப்படின்னா, இந்த மீடியாவில் இன்னும் ஒரு சில அமெரிக்க பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வந்து இதுக்கப்புறம் ஹெஸ்புல்லாவை கொஞ்சம் இன்சிட் பண்ணி தாக்கல் நடத்த சொல்ல முடியல, ஏன்னா அது அமைதி ஒப்பந்தம் வந்தால் போதுன்ற அடிப்படையில் அவங்க தயாராக இருந்துட்டாங்க, அதனால் அந்த ஆயுதங்களை கொண்டு வந்து இவங்கக்கிட்ட சேர்த்து இப்போ வந்து எமினி ஹவுதிகளை கிளைம் பண்ணுறாங்க. ஒரு தொலைவை வந்து அடிக்க சொல்கிறாங்க. எமினி ஹவுதிகள்கிட்ட அந்த அளவுக்கான ஆயுதங்கள், அதாவது ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் கிடையாது. முழுக்க இப்போ ஈரான் யாரை நம்புகிறது என்றால்
எமினி அவதிகளை முழுமையாக நம்புகிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்று எமினி அவதிகள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 80 நாட்டிகள் மைல் தொலைவில் சவுத் ஆஃப் ஏடான் பகுதியில் ஒரு இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு கப்பல் மீது நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறோம், முடிச்சுட்டு தும்சம் பண்ணி தூளாக்கிட்டுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சேதம் அடைந்திருக்கிறதா இல்லையா என்று வரக்கூடிய நிகழ்வுகளை வைத்து பார்த்து விடலாம். இன்று நடத்தப்பட்ட தாக்குதலில் காசாவுக்குள்ளார 40 பாலஸ்தீன் மக்கள் வந்து கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது சிங்கிள் அட்டாக்ல. அதுவும் இன்னும் நேற்று பார்த்தோம் அப்படின்னா நேற்று 36ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ நாளுக்கு நாள் காசானுடைய தாக்குதல் இஸ்ரேல் தீவிரப்படுத்தி இருக்கிறது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை முயற்சிகள் அனைத்தும் வந்து இஸ்ரேல் ஒரு பக்கம் கொஞ்சம் ஓரமாக வந்து பேசுங்க, நாங்கள் கொஞ்சம் தாக்கல் நடத்திட்டு வரோன்ற மாதிரி தான் இப்போதைய நிலைமை காசாவுக்குள்ளார இருக்கிறது. காசாவுக்குள்ள அந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் அப்படின்னு சொல்ல முடியும். லெபனான் பகுதியிலும் தொடர்ந்து தன்னோட முன்னேற்றத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சைலண்டாக முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பேசிடலாம். ஒன்று ஜார்ஜியாவில் இந்த ஜௌரோ பிஜ்லிவி அவங்க தான் வந்து அதிபராக இருக்காங்க. அந்த அதிபர் என்ன பண்ணுறாங்க, அவரோட டேட் வந்து இந்த டிசம்பர் 1 முடியுது, வர 12ஆம் தேதி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த எலெக்ஷனை ஏற்றுக்க மாட்டேன், நான் அதிபர் பதவியிலேருந்து விலக மாட்டேன், முதல்ல முறையான பிரதமர் தேர்தல் நடத்தினாதான் நான் விலகுவேன்றாங்க. பிரதமர் என்ன சொல்கிறாரு, கோபா கிட்ஸ் அவர்கள் செம்ம டென்ஷன் கோபம் ஆயிட்டாரு. யாருக்கிட்ட வந்து என்ன பேசுகிறீங்க, ஏற்கனவே 83 பேர்த்த நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் வந்து உட்காந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல. ஸோ இந்த பிரச்சனை பெரிய அளவுக்கு வெடிக்கிறது, போராட்டங்கள் கடுமையாக நடக்கிறது. ஒரு நாட்டில் ஜனநாயகம் மலரவில்லை, போராட்டங்கள் வெடிக்கிறது என்றால் யாருக்கு வரும் கோபம், நீங்களே சொல்லுங்கள், யாருக்கு வருங்க கோபம்? அமெரிக்காவுக்கு வந்துருச்சோ. அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, ஜார்ஜியா உங்கள் நாட்டில் ஜனநாயகம் இல்லை, மக்கள் நிறைய போராடுறாங்க, அதனால் நாங்கள் ஒரு பொருளாதார தடையை போட்டுடலான் இருக்கிறோம் அப்படின்னு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. ஐரோப்பா சொல்லவே தேவையில்லை. இப்போ தான் காஜா கலாஸ் அவர்கள் எஸ்டோனியானுடைய பிரதமராக தனது பதவியை காலி பண்ணிட்டு இப்போ தான் ஃபாரின் பாலிசியோட தலைவர் முறையாக இன்னைக்கு டிசம்பர் 1 பதவியேற்றுக்கிட்ட ஒப்புதல் என்ன தெரியுமா, போடுங்கள் பொருளாதார தடையை ஜார்ஜியா மீது. எப்பொழுது மக்களுடைய போராட்டத்திற்கு மதிப்பளிக்காமல் அவர்கள் வந்து பதவி விலகாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மீது போடுங்கள் பொருளாதார தடை அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன அடிப்படை வாதத்தில் புரிஞ்சுக்கலாம்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி தேர்தலில் தோல்வி அடைஞ்சிட்டார். அப்போ ட்ரம்ப்போட ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்ணாங்க, போயிட்டு வெள்ளை மாளிகையே சூறையாடிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மற்ற நாடுகள்னா அங்கே ஜனநாயகம் மலரவில்லை என்று அங்கே பொருளாதார தடை போட்டு இருக்க வேண்டும். சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, அங்கே குறிப்பாக ஐரோப்பாவில் பிரான்ஸில் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அதிகமாக வந்துட்டாங்கன்றதுக்கு அப்புறம் நடந்த பிரான்ஸினுடைய கலவரம் பெரிய அளவுக்கு பாராளுமன்றத்தை நோக்கி பயங்கரமாக நடந்தது. 2-3 நாள் அப்படி எப்படி இருந்தது, பெரிய பிரச்சனையாக இருந்தது. அன்னைக்கு போட்டிருக்கணும் இவங்க பொருளாதார ஐரோப்பா நாட்டுக்குள்ளாரே. அதே தான் ஜெர்மனிக்குள்ளார ஏஎஃப்டியை வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து தடைகள் வைத்து வரவே கூடாதுன்னு பெரிய முயற்சிகள் செய்கிறாங்க. இருந்தாலும் வருது, அங்கே போட்டிருக்கணும் நீங்கள் பொருளாதார தடையை. ரொமானியாவில் ரைட் விங் ஜெயிச்சிட்டாங்கன்றதுக்காக அவர்களுக்கு எதிராக போராட்டம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி பெரிய அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தியா, அங்கே போட்டிருக்கணும் பொருளாதார தடை. இங்கே உள்ள நடக்கிறது அத்தனையும் உங்கள் நாட்டில் ஜனநாயகம் இல்லாமல் இங்கே ஓடி வந்து ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜார்ஜியாவை தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஒரே எண்ணத்துக்காக இந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்னா இது பேர் தான் இன்னும் அடிமைத்தனம் உங்ககிட்ட இருக்குது. எப்படியாவது வளர்ச்சி போகணுன்ற எண்ணம் இன்னும் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களோட வளர்ச்சியை பாருங்கள், முன்னேறுவீங்க, இல்லைன்னா கஷ்டம்தான். எண்ணம் போல தான் வாழ்வு யாராக இருந்தாலும் சரி. ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.